டவுன் பாஸ் பிரியாணி பேஸ்ட். நான் கேரளேருந்து ஆர்டர் பண்ணேன். இந்த ஜாமான் பேராலேருந்து வந்துச்சு. ஆனால் சீக்கிரம் வந்துடுச்சு. ஒரு நாள் டைம் 2 நாள் டைமுக்குள்ளே வந்துடுச்சு. அவங்களோட பேக்கேஜிங்கும் சூப்பராக இருக்குங்க. டவுன் பாஸ் பிரியாணி. இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா டவுன் பாஸ் எக்ஸ்பிரஸ் பிரியாணி. இது வந்து டிக்டாக்ல கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிரியாணி பேஸ்ட். ஸோ இது வந்து எப்படி சமைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். இதை பார்த்திங்கன்னா இது வாங்குறப்ப சேர்த்து அவங்க என்ன தராங்கன்னா பிரியாணி ரைஸ் தராங்க. அதுக்கப்புறம் சில பல ரெம்பாஸும் தராங்க. சொல்லிக்கலாமா? இந்த அரிசி 3 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. இதே நீங்கள் அரிசி குறைவா சாப்பிட்றவங்களா இருந்தால் 4 பேருக்கு இங்காமல் இருக்கும். ஸோ நம்ம பிரியாணி பேஸ்ட் இதை இப்போ நான் திறந்து காமிக்க போகிறேன். உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ பார்த்துங்க, மேலே எண்ணெய் இருக்குது, கீழே வந்து அதோட பேஸ்ட் இருக்குது. கரண்டி எடுத்து நீங்கள் நல்லா அதை கிண்டணும். ஸோ அதை வந்து சமமாக்கணும். ஆனால் திறந்து கிண்டுறப்பே அதோடய வாசம், அந்த பிரியாணி வாசம் அப்படியே சும்மா தூக்குதுங்க. என்ட்ரிகோஸ் நெய் வந்துட்டு நான் 2 கரண்டி, சின்ன 2 கரண்டி நான் வந்து போட்டேன். நீங்கள் ரைஸ் குக்கரில் ஈஸியாக சமைக்கலாம். ரைஸ் குக்கர் தட்டி விட்டு இது அமுக்குனிங்கன்னா அது வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். லைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கணும். ஸோ நெய்யில் வந்து ஏலக்காவும் அதுக்கப்புறம் அந்த காஜூஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கட்டிட்டு தண்ணி ஊற்றணும். கரெக்டாக அந்த அரிசிக்கு தகுந்த தண்ணி ஊற்றணும். இது வந்து நான் வந்து 4 கரண்டி போட்டேங்க. 4 கரண்டி போட்டும் இது அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் நிறையா தடவை யூஸ் பண்ணலாம். இந்த தூள் கொட்டினேன், அதுக்கப்புறம் அளவான உப்பு போட்டு கிண்டிட்டு லாஸ்ட்டாக வந்து அரிசி. ஸோ அரிசி வந்து ஊற வச்சேன், கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சேன். அரிசியை போட்டு கிண்டிட்டு மூடிட்டேங்க. 8 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். வாசம் சூப்பராக இருக்குது. என் வீடு முழுக்க ஒரு பிரியாணி வாசமாக இருக்குது. இப்போ நான் கோழி செஞ்சுட்டு இருக்கேன். இதோட வச்சு சாப்பிட்டா இப்படிதான் இருக்கும். பிரியாணி